ஊழல் மிகுந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட அருப்புக்கோட்டையில் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்றால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் எனவும் அருப்புக்கோட்டையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். நமது தொகுதிக்கும் மக்களுக்கும் சிறந்த முறையில் பணியாற்றி தொகுதியை முன்னேற்றுவது என்பதுதான் இங்க முக்கியமான ஒரு கடமை. அந்த வகையில் நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று நமது விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகளை தருகிறார் என்பது மிக முக்கியம். அவை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பது மிக முக்கியம். அந்த வகையில் அருப்புக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு தினசரி ரயில் சேவை செய்து தர வலியுறுத்தப்படும் என்கின்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியை இந்த நேரத்தில் மக்களாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் சாலை வசதி, பாதாள சாக்கடை வசதிகளை ஏற்படுத்தி தருவோம் என பேசிய அவர், தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவதோடு தொகுதியின் தலையாய பிரச்சனையான குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வைக்க நடவடிக்கை எடுப்போம் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து விருதுநகரில் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவர், ஜிஎஸ்டி வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். பொது கழிப்பிட வசதிகளை மத்திய மாநில அரசு துணையோடு கிராமப்புறங்களில் உறுதியாக அமைத்து தருவோம். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். காமராஜர் பிறந்த ஊர்ல ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தால் நிச்சயமாக அவருடைய பேர் நிலைக்கும். அந்த மருத்துவ கல்லூரியை விருதுநகருக்கு கொண்டு வர எல்லா வகையிலும் நமது வேட்பாளர் நிச்சயம் உங்களுக்காக உழைப்பார். அதே மாதிரி இன்னைக்கு தீப்பெட்டி தொழில்கள் நலிவடையாமல் இயங்க இங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் விருதுநகர்ல சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா விருதுநகர்ல இன்னைக்கு தீப்பெட்டி ரொம்ப ஃபேமஸ். அது நலிவடையாம ஜிஎஸ்டியால நாங்க பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சா அதை பிரதமரிடம் நாங்க பேசி அதை மறுபரிசீலனை செய்து அந்த ஜிஎஸ்டி உங்களுக்கு பாதிப்பு வராத வகையில் தீப்பெட்டி தொழில்கள் சிறப்பாக நடக்க செய்வோம். இதையடுத்து சிவகாசி மற்றும் சாத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் மரியாதை அளித்தார். இதைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அழகர்சாமி, ராஜவர்மன் ஆகியோருக்கு ஆதரவு திரட்டினார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் கூட்டணி என சாடிய அவர், திங்கட்கிழமை வடசென்னை தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து கேப்டன் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவித்தார். கேப்டன் எப்படி இருக்காரு நீங்க எல்லாரும் கேட்டீங்க. கேப்டன் சூப்பராக இருக்கிறார், அமோகமாக இருக்காரு, நல்லா இருக்காரு தலைவரே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அறிவு போற போது, அதாவது நாளை மறுநாள் சென்னையில் கேப்டன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் நமது வட சென்னை மாவட்டத்தில் வட சென்னையில் தொடங்குகிறார் கேப்டன் அப்படின்றத சொல்றேன். டாக்டர்கள் அறிவுறுத்தல் படி சென்னை வரைக்கும் நீங்க சுற்றுப்பிரயாணம் நம்ம தேர்தல் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தேர்தல் பிரச்சாரத்திற்கு 15ஆம் தேதி வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை பகுதிகளில் கேப்டன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் மாரியம்மன் அருளால எங்கள் மக்கள் முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்றேன். தலைவர் நல்லா இருக்காரு, சிறப்பா இருக்காரு. இப்ப கூட பேசினாரு, எங்க போறீங்கன்னு கேட்டாரு. சாத்தூர் நான் போறேன்னு சொன்னேன். அங்க அண்ணன் ராஜேந்திர பாலாஜி இருப்பாரு, நம்ம தொண்டர்கள் இருப்பாங்க, எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லு.